டேலில இப்போ நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் பேமெண்ட். இதுக்கு முன்னாடி வரலும் நம்ம பண்ண எல்லா டிரான்சாக்ஷனுமே ஒரு பர்ச்சேஸா இருக்கட்டும் இல்லைன்னா சேல்ஸா இருக்கட்டும், அந்த டிரான்சாக்ஷன்ல வர ஸ்டாக்குக்கு ஓவரால் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி நம்ம என்ன பே பண்ணணும் அப்படிங்கறத கால்குலேட் மட்டும் தான் பண்ணிருப்போம். அப்ப நம்ம இன்னும் பேமெண்ட் என்ட்ரியே போடல இல்லைங்களா? நம்ம பார்ட்டிக்கு பே பண்றதும் இன்னும் நம்ம போடல, அதே போல டாக்ஸ் பே பண்றதும் போடல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட டாக்ஸ் பேமெண்ட் தான். ஏன் அப்ப பார்ட்டி இது நான் பே பண்ண வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டி நார்மலா நம்ம பேமெண்ட் என்ட்ரியில போயிட்டு பார்ட்டியோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு எவ்வளவு கேஷ் பே பண்றோம் அப்படிங்கறது போறது நார்மல் டிரான்சாக்ஷன். இதே டாக்ஸ் அமௌண்ட் பே பண்றதுன்னா பார்ட்டி கிடையாது, அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்றது. ஸோ அந்த பேமெண்ட்டை நான் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு டாக்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டேட்ல தான் நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்களோட கம்பெனி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரெகுலர் டீலரா இருக்கீங்கன்னா அந்த மந்தோட 20th அன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் காம்போசிஷன் டீலரா இருக்கேன் அப்படின்னா 18th அன்னைக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க நார்மலா உங்களோட சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ்ல அமௌண்ட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப நான் பர்ச்சேஸ் பண்ண டிரான்சாக்ஷனும் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதுல இருக்க அமௌண்ட்டும் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது கட்டின டாக்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் சப்ளையர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ல காமிச்சிருப்பாரு. நீங்க டாக்ஸ் பே பண்றீங்கன்னா நீங்க உங்க கஸ்டமருக்கு சேல் பண்ணும்போது டாக்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா? அதை தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எப்படி ஐடிசி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போதே உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்திருப்பீங்க. அப்ப அந்த சப்ளையர் பே பண்ணும் போது இந்த பார்ட்டிக்கு தான் நான் கொடுத்திருக்கேங்கிறத ஜிஎஸ்டி நம்பரோட தான் கொடுத்திருப்பாங்க. அப்போ உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க நம்பர் கொடுத்தா நீங்க இவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இவ்ளோ ஐடிசி உங்களுக்கு கிளைம் ஆயிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கும். அதை வச்சு நீங்க இப்ப சேல்ஸ் பண்ணும் போது கட்டுற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இவ்ளோ கட்டணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஆல்ரெடி போர்ட்டல்லையும் ஜெனரேட் ஆயிருக்கும். நம்ம பண்றது நம்மளோட ஐடென்டிபிகேஷனுக்காக டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும் போது வச்சிருக்க டாக்ஸை பே பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்க சேல் பண்ணும் போது இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம பே பண்ண போறோம். அதுக்கான ஆப்ஷன்ஸுக்கு என்ன டைம்ல பே பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே நான் எப்படி பே பண்றது அப்படின்னா, நமக்கு 2 மெத்தட்ல பே பண்ணலாம். அதாவது மோட் ஆஃப் பேமெண்ட்ல நமக்கு ஆன்லைன் மோட்ல பே பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க, ஆஃப்லைன்ல பே பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. ஆன்லைன் அப்படிங்கும் போது நமக்கு நார்மலாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் தான். ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியும் நீங்க பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு யூஸ் பண்ணியும் பே பண்ணலாம். ஆனா அது என்ன பண்ணணும், காமனா அந்த போர்ட்டல்ல அது ரெஜிஸ்டர் பண்ண உங்க பேங்கோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஜிஎஸ் பேமெண்டாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆன்லைன் மோட்ல கொடுப்பாங்க. இல்ல எனக்கு ஆன்லைன் வேண்டாம், நான் ஆஃப்லைன் மோட்ல நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேஷா பே பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க செக்கா கொடுத்துக்கலாம். ஸோ செக் இல்ல அப்படின்னா ஓடிசியா கொடுக்கலாம். அதாவது நம்ம இப்ப ஒரு 2 பார்ட்டிகிட்ட வச்சுட்டு நடுவில் ஒரு புரோக்கரேஜ் மூலியமா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்கும் போது நம்ம டிராஃப்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்க என்ன பண்ணலாம்னா டாக்ஸ் பே பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆஃப்லைன்ல பே பண்ணும்போது மட்டும் நமக்கு ஒரு ரூல் செட் பண்ணிருப்பாங்க. அதாவது நீங்க பே பண்ற டாக்ஸ் 10,000 எபோவா இருக்கும் போது மட்டும்தான் உங்களால ஆஃப்லைன் மோட் யூஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆன்லைன் மோட் யூஸ் பண்ணி தான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி பே பண்ணணும், என்ன மெத்தட்ல பே பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இப்ப என்னோட கம்பெனில நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்க டாக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி நான் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி டேலில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டேலி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்பெனி செலக்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒன்னு செலக்ட் பண்ணுங்க, இல்ல நான் புதுசா தான் போட போறேன், எல்லா டிரான்சாக்ஷனும் இனிமே தான் மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னா கம்பெனி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனி டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். இதுல பாருங்க 20th August அன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி எலக்ட்ரானிக்ஸ் மேட் த பேமெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்ஸ் டு கவர்மெண்ட். ஸோ நம்ம August 20 அன்னைக்கு நம்மளோட கம்பெனில நம்ம நிறுத்தி வச்சிருக்க எல்லா டாக்ஸ் பேமெண்ட்டையும் கிளியர் பண்றோம். ஸோ என்னென்ன டாக்ஸ் லெட்ஜர் இருக்கு, அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத இங்க காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் பே பண்ண மாதிரி நம்ம காட்டணும். பே பண்றத பேங்க் மூலியமா தான் நம்ம செட்டில் பண்றோம். அதனால நம்மளோட பேங்க் டீடைல்ஸும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட பேங்க் லெட்ஜரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பே பண்ண மாதிரி டிரான்சாக்ஷனை காட்ட போறோம். ஸோ டேலியில நம்மளோட பேங்க் லெட்ஜரை கிரியேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், மாஸ்டர்ஸ்ல கிரியேட் ஆப்ஷன் போயிடுங்க. அதுல லெட்ஜர், ஸோ நேம்ன்ற இடத்துல நம்மளோட பேங்க் நேம் கொடுத்துருங்க, இந்தியன் பேங்க். அதே போல அண்டர் பேங்க் அக்கௌண்ட்,
உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு, ஷிப் கோடு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட பேங்கோட ஐஎஃப்எஸ் கோட் நான் கொடுத்துட்றேன். அதே போல என்னோட அக்கௌண்ட் நம்பரும் என்கிட்ட இருக்கு. ஸோ அக்கௌண்ட் நம்பரையும் நான் பிளேஸ் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. இதுல ஷிப் கோட் தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் நீங்க கொடுத்துடலாம். பேங்க் நேம் அப்படின்ற இடத்துல நான் என்ன பண்றேன், இந்தியன் பேங்க் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். தென் பிரான்ச்ல உங்களோட பிரான்ச் டீடைல்ஸும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்னோட பிரான்ச் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து ஓப்பனிங் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5,72,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கும் போதே ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிருப்பீங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுல இருக்க பேங்க் அக்கௌண்ட் மூலயமா தான் நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா நீங்க புதுசா லெட்ஜர் எல்லாம் கிரியேட் பண்ண தேவையில்லை. நான் இந்த சம் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோட கம்பெனி ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல, அதனால இப்போ வந்து என்னோட பேங்க் லெட்ஜரை கிரியேட் பண்ணிட்டேன். நீங்க ஆல்ரெடி பிளேஸ் பண்ணிருக்கீங்க, அதே பேங்க் மூலியமா தான் நான் செட்டில் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நீங்க இந்த இடத்துல கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. டிரான்சாக்ஷன் போடுறதுக்கு நார்மலா எப்பயும் போல டிரான்சாக்ஷன்ல வவுச்சர்ஸ் போயிடுங்க. பே பண்றோம் அப்படின்னாலே நார்மலா நம்ம யூஸ் பண்றது பேமெண்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுவோங்களா. ஸோ பேமெண்ட் வவுச்சர் போயிடுங்க. ஷார்ட்கட் கீ F5. ஸோ பேமெண்ட்ல நம்ம இந்த தடவை யூஸ் பண்ண போறது சிங்கிள் என்ட்ரி மோட் தான். ஸோ மோட் சேஞ்ச் பண்றதுக்கு சேஞ்ச் மோட் ஆப்ஷன்ல போயிட்டு சிங்கிள் என்ட்ரி மோட சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்மளோட டேட் வந்து 20 ஆகஸ்ட் அன்னைக்கு தான் நம்ம பே பண்றோம். ஸோ 20 ஆகஸ்ட்ங்கிறத கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ண போறது ஸ்டேட் பேமெண்ட். ஸோ அதை ஓபன் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்னு ஷார்ட்கட் கீ Ctrl F கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல ஸ்டேட் பேமெண்ட் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் டைப்ல ஜிஎஸ்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்கன்னா டைப் ஆஃப் பேமெண்ட் உங்களுக்கு காட்டும். இதுல வந்து நம்ம பெனால்ட்டியா இல்ல வந்து லேட் ஃபீஸ் பே பண்றோமா இல்ல இன்ட்ரெஸ்ட் பே பண்றோமா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எதுவுமே இல்ல, நான் சொல்ற கேட்டகரியே என்கிட்ட இல்ல அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்ப இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸ் அதர் தென் ரிவர்ஸ் சார்ஜஸ், அதாவது டாக்ஸ் பே பண்ண போறேன் ஆனா வந்து ரிவர்ஸ் சார்ஜஸ் பே பண்ண போறது கிடையாது. ரிவர்ஸ் மீன்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ டாக்ஸ் அதர் தென் ரிவர்ஸ் சார்ஜஸ் கொடுத்துட்றேன். பீரியட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இப்போ போட்டிருக்க எல்லா டிரான்சாக்ஷனுமே ஜூலை மந்த் தான். ஸோ அப்போ 1st ஜூலைல இருந்து 31st ஜூலை வரலும் இருக்க டாக்ஸை மட்டும் தான் நம்ம பே பண்ண போறோம். அந்த பீரியட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்ன அக்கௌண்ட் மூலியமா பே பண்ண போறோம் அப்படிங்கறத கேட்கும். ஸோ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ற டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி. ஸோ சிஜிஎஸ்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. அடுத்தது அதுல எவ்வளவு அமௌண்ட் நம்ம பே பண்ண போறோம், நம்ம டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணலாம். எனக்கு 15,790 rupees, அதாவது அந்த லெட்ஜர்ல இருக்க ஓவரால் பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பே பண்றோம். ஸோ 15,790 rupees அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ எஸ்ஜிஎஸ்டிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளவு பே பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சம்ல என்ன கொடுத்துருக்காங்க 790 rupees. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஓவரால் அமௌண்ட்டையும் பே பண்றோம். 790 அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மந்த்துக்குள்ள நான் பண்ண சேல்ஸ்ல இருந்த ஐஜிஎஸ்டி எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த 2 டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் நான் பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த 2 டாக்ஸையும் நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணிக்கோங்க. ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்க்கு எஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க எஸ் கொடுத்தோன்னா பாருங்க பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். மோட் ஆஃப் பேமெண்ட்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, என்ன மோட் யூஸ் பண்ணி நம்ம பே பண்றோம்ட்டு. நீங்க கேஷா பே பண்றீங்க அப்படின்னா கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ் பே பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். நேம் ஆஃப் த பேங்க் அப்படின்ற இடத்துல உங்களோட பேங்க் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட பேங்க் நேம் நான் கொடுத்துறேன் இந்தியன் பேங்க் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிபிஎன் நம்பர். ஸோ சிபிஎன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் சாம்பிள் நம்பர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்றேன். சலான் ஐடென்டிஃபிகேஷன் சின் நம்பரும் நீங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். அதே போலதான் பிஆர்என் நம்பர். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு நம்பர் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்க கொடுக்கணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐடிபி 123456 அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் பண்ணுங்க. பேமெண்ட் டேட்ல நீங்க என்னைக்கு பே பண்றீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ என்னோட டிரான்சாக்ஷன் நம்ம என்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா 20 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். அப்ப அந்த டேட்ல தான் நான் பே பண்றேன். ஸோ 28 அப்படிங்கறத கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. கொடுத்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷனை நீங்க சேவ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுல வந்து நமக்கு செக் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த செக் நம்பர் டீடைல்ஸும் நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் செக் பண்ணணும். ரிப்போர்ட் செக் பண்றதுக்கு நம்ம 2 ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஒன்று Alt G கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் போயிடுங்க. ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல ஜிஎஸ்டி சலான் ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்லையும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம்.
இல்ல நான் வெளியில எஸ்கேப் கொடுத்துட்டு எப்படி வந்து பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் போயிடுங்க. இதுல வந்து சாச்சுட்டரியில ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க நமக்கு சலான் ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா நம்ம டாக்ஸ் பே பண்ண எல்லா பேமெண்ட் என்ட்ரிஸும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ இங்க இருக்க பேமெண்ட் என்ட்ரியை வந்து நம்ம ரீகன்சல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரியை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் என்ட்ரி உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்டேட் டீடைல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் கீ Alt+S. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க சாச்சுட்டரி பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பீரியட் வந்து நம்ம 1st ஜூலைல இருந்து 31st ஜூலை வரைக்கும் தான். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. மோட் ஆஃப் பேமெண்ட்ல நம்ம என்ன சூஸ் பண்ணியிருந்தோமோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் அதுல வந்து நம்ம பே பண்ணது ஆர்டிஜிஎஸ். ஸோ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அதை கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேங்கோட நேம் என்ன பேங்க் நேம்ல கொடுத்தோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் கேட்கும். நம்ம பே பண்ணது இந்தியன் பேங்க் மூலமா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் இந்தியன் பேங்க் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அடுத்தது சிபிஎன் நம்பர் பிளஸ் வந்து சின் நம்பர் இதெல்லாமே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு 13 டிஜிட் நம்பர் வரும். அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துக்கோங்க. நான் என்னோட நம்பருக்கு டம்மி நம்பர் கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணுங்க. அடுத்தது சின் நம்பர் கேட்கும். பிளஸ் வந்து நம்ம கிட்ட பிஆர்என் அதாவது அந்த பர்டிகுலர் சலான்கான ஒரு என்ட்ரி நம்பர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் கோடு இருக்கும். ஐடிபிஐ இப்போ இந்தியன் பேங்க்னா ஐடிபிஐன்னு இருக்கும். கொட்டாக்னா கேஓடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பேங்கோட கோடும் பிளஸ் ஒரு 6 டிஜிட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ட்ரி பண்ணுங்க. பேமெண்ட் டேட் என்னைக்கு நம்ம பே பண்ணமோ அந்த டேட்டு நான் 20 ஆகஸ்ட் அன்னைக்கு தான் பே பண்ணேன். ஸோ 20 ஆகஸ்ட்ங்கிற பேமெண்ட் டேட்டை கொடுத்துட்டு இதை நீங்க அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க பர்டிகுலர் பேமெண்ட் என்ன ஆகும் ரிஜிஸ்டர் ஆயிடும். அதாவது நம்ம ரீகன்சல் பண்ண மாதிரி கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த ரிப்போர்ட்ல நம்மளோட டிரான்சாக்ஷனை ரீகன்சல் பண்ணணும். இங்க பேமெண்ட்டை ரீகன்சலேஷனுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வாங்க. சேல்ஸ் அப்படின்னா நம்ம GSTR1 ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோன்னா பாருங்க உங்களோட பீரியட் கேட்கும். நம்ம இப்போ போட்டிருக்கிறது ஜூலை மந்தோடது மட்டும்தான். ஸோ ஜூலை மந்த் சூஸ் பண்ணிக்கோங்க. 1/7ல இருந்து 31st 7 வரைக்கும் கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க அன்ரீகன்சல் அப்படிங்கிறதுல நமக்கு 7 கவுண்ட் இருக்குங்களா? அதாவது நம்ம 7 சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். 7 சேல்ஸ் என்ட்ரியுமே நம்ம இன்னும் ரீகன்சல் பண்ணல அப்படிங்கறத காட்டுது. இதை நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போட்ட எல்லா டிரான்சாக்ஷனுமே இங்க பாருங்க உங்களுக்கு வியூ ஆகும். ரீகன்சல்னா என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பேங்க்ல பே பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் எந்த டேட்ல நீங்க பே பண்ணீங்களோ அந்த டேட்டை நீங்க இங்க என்ட்ரி போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா செட் எஃபெக்டிவ் டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட் கீ வந்து Alt+L. இப்போ இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட் கேக்குதுங்களா? இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா 20 ஆகஸ்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நமக்கு மூவ் ஆயிடுச்சுங்களா? எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில வந்து பாருங்க. இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கு அன்ரீகன்சல்ல மொத்தம் 6 கவுண்ட் மட்டும் காட்டும். ஏன் எனக்கு 6 மட்டும் வருது? மீதி எங்க போச்சு? அந்த டிரான்சாக்ஷனே காணுமே இன்னொரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரீகன்சல் பண்ணது அதாவது நம்ம டேட் போட்டது எஃபெக்டிவ் டேட் எப்போ போட்டோம்னா ஆகஸ்ட் மந்த்ல எஃபெக்டிவ் டேட் போட்டிருக்கோம். இப்போ நீங்க உங்களோட பீரியடை சேஞ்ச் பண்ணி பாருங்க. இதுல நான் என்ன பண்றேன்னா F2 கொடுக்குறேன். F2 கொடுத்துட்டு 1/8 அதாவது ஆகஸ்ட் மந்தோடது நான் பாக்குறேன். 31st ஆகஸ்ட் கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா அன்ரீகன்சல்ல பாருங்க எனக்கு கவுண்ட் 1ன்னு வந்திருக்குங்களா? அதே போல இங்க பாருங்க B2B இன்வாய்ஸ்ல 1 அப்படிங்கிற கவுண்ட் வந்துருச்சு. இப்போ இதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எஃபெக்டிவ் டேட் கொடுத்து மாத்தினா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துடும். இது ஏன் எனக்கு இப்படி வருதுன்னா GSTR1 ரீகன்சல் படி நான் இந்த டிரான்சாக்ஷனுக்கு டாக்ஸ் பேமெண்ட் எல்லாமே கொடுத்தது எப்பனா ஆகஸ்ட் மந்த்ல. ஸோ அப்போ எனக்கு அது ஆகஸ்ட் மந்தோட டிரான்சாக்ஷன்ல ஃபைல் பண்ணணும். ஈவன் இப்போ இதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு நான் ரீகன்சல் பண்ணிட்டேன், ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஸ்பேஸ் பார் கொடுங்க. ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நமக்கு செலக்ட் ஆகுதுங்களா? இதுல போயிட்டு நீங்க டேட் மாத்துறது இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெளில வந்துருங்க. ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களோட GSTR1 ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துக்கு போயிட்டு நெக்ஸ்ட் மந்தோடது கொடுங்க. இப்போ நீங்க ஜூலைல செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1st ஜூலை 31st ஜூலை கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க
மூவ் டு அதர் ரிட்டர்ன் பீரியட்ஸ்ல அந்த டிரான்சாக்ஷன் நமக்கு பிளேஸ் ஆயிருக்குங்களா. இப்போ இதுல நீங்க ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் டேட் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் எனேபிள் ஆயிடும், பிளஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல செட் ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு ரீகன்சல்க்கு ஆர் டைப் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்டட் அப்படின்னு ஸ்டேட்டஸ் மாத்திக்கலாம். இல்ல நான் ரீகன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரீகன்சல் கொடுக்கலாம். இல்ல ரிமூவ் பண்ணீங்கன்னா பாருங்க நமக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நாட் எக்ஸ்போர்ட்டட், ரீகன்சல், மிஸ் மேட்ச். இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் என்னன்னா அன்ரீகன்சல்ல இருக்கு. எனக்கு அது நான் ரீகன்சல் பண்ணிட்டேங்கிற ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலியமா தான் பண்ணணும். இப்போதைக்கு நான் மூவ் பண்ணிட்டேங்களா. இப்போ நீங்க எஸ்கேப் கொடுத்துட்டு உங்களோட பீரியட் ஆகஸ்டோட பீரியட் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ரீகன்சல் ஸ்டேட்மெண்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. GSTR1 ரீகன்சலேஷன் போயிட்டு பீரியட் கொடுங்க. F2ல ஆகஸ்ட் மந்தோட நீங்க பீரியட் கொடுத்தீங்கன்னா 31st ஆகஸ்ட் கொடுத்து நீங்க என்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் இந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது என்னோட அந்த டிரான்சாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா அன்ரீகன்சல் ஸ்டேட்டஸ்ல இருந்தது. இப்போ வந்து பாருங்க ரீகன்சல்ல எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஈவன் இது எனக்கு வந்து GSTR1 ரிப்போர்ட்ல காட்டணும், இந்த எனக்கு ஜூலை மந்த்லயே நான் வந்து அதை பே பண்ணி நான் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க எஃபெக்டிவ் டேட் கொடுக்கும் போது என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன டேட் கொடுக்கணும். அது ஜூலையா இருந்தா ஜூலையோட ஃபைலிங்ல வந்துடும். இல்ல ஆகஸ்ட் மந்த் அப்படின்னா ஆகஸ்ட் மந்தோட ஃபைலிங்ல தான் வரும். இதே போல என்னோட எல்லாத்தையுமே நான் ரீகன்சல் பண்ணி ஆகஸ்ட் மந்த் ஸ்டேட்டஸ்க்கு மாத்துறேன் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரீகன்சல் ஆப்ஷன்லயே நீங்க வந்து மத்த ரிப்போர்ட் பார்க்கும்போது பாருங்க டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இருக்கும் போது 1,62,090 rupees இருந்தது. இப்போ பாருங்க அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனோட டாக்ஸ் அமௌண்ட் எல்லாமே ஜூலை மந்த்ல இருந்து எனக்கு குறைஞ்சு ஆகஸ்ட் மந்த்துக்கு அந்த டிரான்சாக்ஷன் மூவ் ஆயிடும். ஸோ இது மாதிரி நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதை என்ட்ரி பண்ணி டேட் மாத்தி நீங்க ரீகன்சல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே ஆகஸ்ட் மந்தோட ஃபைலிங்க்கு போயிடும். என்னோட ரிப்போர்ட்லயும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இதே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பில்லா பிரிண்ட் பண்றேன் இல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா எந்த டீடைல்ஸ் வேணாலும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட எந்த டிரான்சாக்ஷனுக்கு வேணாலும் நீங்க பே பண்ணது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டேட் கொடுத்து உங்க டிரான்சாக்ஷனை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். நீங்க ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலிங் ஸ்டேட்டஸ் மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் வந்து டிரான்சாக்ஷன்ல அதாவது இந்த மந்தோட ஃபைலிங் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ உங்க டிரான்சாக்ஷன்லயும் இந்த மாதிரி பேமெண்ட் போட்டுட்டு நான் பேமெண்ட் போட்டதை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ரீகன்சல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சலானோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துடலாம்.